துதிக்கிறோம் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு ஜீவன் சுக பலன் ஆரோக்கியம் கொடுத்து உடைய கிருபை எங்க கூடவே இருந்து வழிநடத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. இன்று கர்த்தாவே நல்ல காலை வேளையிலும் உடைய இயேசப்பா மன்னாவை பெற்றுக் கொள்வதற்கு நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டதற்கு பாஸ்டோட கருத்து ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவே, நீர் எங்க பாஸ்ட் மூலமாக எங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் என்ன மாற்றத்தை எங்களுக்கு ஏற்படணும்னு நீங்க விரும்புகிறீர்களோ கர்த்தாவே, அதை நீங்க தெளிவாக எங்க கூட பேச போறதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொல்லப்போற நல்ல வார்த்தைகளை கேட்டு நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளவும் உமக்கு பிரியமான உகந்த பாத்திரமாக நாங்க இருக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசிகள் சீக்கிரமாக வந்து இந்த கர்த்தாவே இந்த மன்னாவை இயேசப்பா நல்லா இணைந்து கர்த்தாவே இதுல கிடைக்கிற நல்ல வார்த்தைகளை இயேசப்பா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை பாராட்டுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையை உங்க கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. துதிக்கிற மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஆமென். ஆமீன். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை டாக்டர் ராபர்ட் தங்கசாமி பாஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மன்ன நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். சங்கீதம் 62 நம்ம தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் 62 தீமே வந்து இது தேவனை அல்லாமல் வேறு கதி இல்லை அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிறது தான் இது சங்கீதத்துடைய தீமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நேற்றுக்கு நான் இதை சொல்லலை. இது எந்த காலகட்டத்தில் டேவிட் எழுதினாரு அப்படின்னு சொன்னா, அப்சலோம் அவர் குரோதமாக எழும்பி அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு தேசத்தை விட்டு தாவீது வெளியே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகிறதுக்காக ஓடுகிறார். தனக்கு தான் மிகவும் மிக அதிகமாய் நம்பி இருந்தவர்களாலே அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவருக்கு விரோதமாக துரோகங்கள் நடக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு அழகான சங்கீதத்தை டேவிட் எழுதியிருக்கிறாரு. அதுதான் ஆச்சரியமானது. அதே மாதிரி சங்கீதம் 34 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் அப்படின்னு சொல்லி டேவிட் எழுதும் போது அதை எந்த சந்தர்ப்பத்துல எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ ரொம்ப 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 டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல கூட டேவிட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான சங்கீதங்களை எழுதியிருக்கிறாரு. அப்படியே அவருடைய கர்த்தர் மேல உள்ள ஒரு ட்ரஸ்ட் தான் தேவனே சொல்லி எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதாவது எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை துதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள, துதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமே கிடையாது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லா போகும்போது நான் தேவனை துதிப்பேன், இல்லாட்டியும் உட்கார்ந்து கடவுளையும் நண்பர்களையும் தேசத்தையும் நான் வசைபாடி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தட் இஸ் நாட் அ குட் கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. ஸோ அப்சலோமாலே விரட்டி விடப்படுகையிலே தனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கெல்லாம் துரோகம் செய்கிற சூழ்நிலையிலே அவர் இதை எழுதியிருப்பார் சொன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஸோ நம்ம நேற்றைக்கு 8வது வசனத்தோடு கூட இதை நம்ம முடித்தோம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நேற்றைக்கு இதை குறித்து நான் சொன்னேன், நம்முடைய ஃபெய்த்தை நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறாரு. ஜனங்களே அப்படிங்கிறாரு. அதாவது டேவிட் வந்து தன்னை சுற்றி இருந்தவங்க, அதாவது அவரு அதுல்லாம் என்கிற குகையிலே அவர் போய் ஒளிந்து கொண்டிருந்த போது அவங்களுடைய ஃபேமிலி, பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், அவங்களுடைய எல்லாருமே சிப்ளிங்ஸ், அவங்களுடைய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டேவிடோடு வந்து ஜாயின் பண்ணி முறுமுறுக்கிறவர்களும் இல்லையா ஏமாற்றுகிறவர்களும் சமுதாயத்தினாலே வெறுக்கப்பட்டவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் ஆகிய ஒரு கூட்டத்தார், ஒரு 600 பேர் வந்து டேவிடோடு கூட
ஃபர்ஸ்ட்ல 400 தான், அப்புறம் 600 ஆகிருது. அவங்க வந்து டேவிட் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ டேவிட் வந்து அவங்களுக்கு டீச் பண்றாரு. எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் டீச் பண்றாரு. டேவிட் 2 விஷயங்களை செய்கிறாரு. ஒண்ணு வந்து பை ஹிஸ் டீச்சிங், 2வது வந்து பை அன் எக்ஸாம்பிளரி பிஹேவியர். ஒரு முன்மாதிரியான நடத்தையை தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு டேவிட் எப்பவும் காமிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இவரிடத்துல தஞ்சம் புகுந்து வந்த 600 யூஸ்லெஸ் பீப்புள், அவங்க சமுதாயத்திற்கு அவங்க வேண்டவே வேண்டாம், அவங்க சொந்த குடும்பம் கூட அவங்கள வெறுத்து தள்ளி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை தேசத்திலேயே த பெஸ்ட் பீப்புளா மாத்திட்டாரு. தாவீது சுற்றி இருந்த பராக்கிரமசாலிகள் அவங்க செய்த நம்ப முடியாத வீர தீர செயல்கள் எல்லாம் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப இந்த பராக்கிரமசாலிகள்லாம் எங்கிருந்து வந்தாங்க? இவ்வளவு வீர தீர செயல்கள் எல்லாம் செய்தவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு சொன்னா, இந்த 600 யூஸ்லெஸ் பீப்புள், ஒர்த்லெஸ் பீப்புள், ஒன்றுக்கும் உதவாத ஒரு 600 பேர் சுத்தி இருந்தாங்களே, அவங்களதான் டேவிட் தான் எக்விப் பண்ணி அப்படி ஃபைன் டியூன் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் சொன்னா, நம்முடைய கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயம் மற்றவங்களிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம்மை போல தேவனை நம்புகிறவர்களாக மாற வேண்டும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, இந்த ஒய்கோஸ் ஊழியத்தை கட்டாயமாக சீரியஸாக நம்ம செய்கிறது அவசியம். யாரிடத்திலேயாவது நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலேயாவது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்ல வேண்டும். பாத்தீங்கன்னு சொன்னா ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அப்படிங்கிறாரு. சோ எந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தாலும் அதுல இருந்து நம்ம தாராளமாக வெளியே வந்து விட முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. சோ 8வது வசனத்துல தாவீது வந்து யாரை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறாரு. யாரை 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், விருத்தியானால் இருதயத்தை அதன் மேலே வைக்காதிருங்கள் அப்படி சொல்லி ரொம்ப அழகான ஒரு ஃபியூ இது அட்வைசஸ இங்க டேவிட் கொடுக்கறத நாம பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள மக்களை கீழ்மக்கள் மேன்மக்கள் அப்படின்னு சொல்லி அது பிரிக்கிறதே ஒரு பெரிய சமூக அநீதி அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க மக்கள் வந்து, அதாவது உலக வழக்கத்தின்படி ஏழைகள், படிக்காதவர்கள், தாழ்மையான வேலை செய்கிறவர்கள், இவங்களெல்லாம் கீழ் மக்கள் சொல்லி உலகம் என்ன செய்யறோம், ஒதுக்கி விடும். லைக் இன்னைக்கு இந்தியாவில் உலக ரீதியில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் தி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சோ அவங்க வந்து ஹையா, நம்ம எல்லாம் லோ அப்படின்னு ஆக்கிடுறாங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம ஏழைகளா இருக்கிறோம், அங்க இருக்கிறத விட நமக்கு படிப்பு கம்மியா இருக்குது, அங்கே இருக்கிறத விட நாகரிகம் கம்மியாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம எல்லாம் கீழ் மக்கள், அவங்க எல்லாம் மேன் மக்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலேயே இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். பயங்கரமான திருடனா, கொள்ளைக்காரனா, கொலை செய்கிறவனா, 10 கொலைகேஸ் அவன் மேல இருக்கும். ஆனா அவன் என்ன செய்வான், அவன் பணத்தை திருடி அவன் பெரிய பணக்காரனான உடனே அவன் ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு மனிதனாக ஆகி விடுறான். அவன் தான் அரசியல்ல வந்து அவன் இன்னைக்கு எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிடுறாங்க. நம்ம போய் அவங்களதான் என்ன செய்யறோம், நம்ம ஓட்டு போட்டு இன்னும் மேல உயர்த்தி வைக்கிறோம். அவன் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவனுடைய அந்த மட்டமான பிஹேவியர் மாறாது அப்படிங்கறத நம்ம கண்கூடாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேற வழி இல்லாம அவங்களையே தான் நம்ம திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு பெரிய பெரிய பதவிகளுக்கு நம்ம கொண்டு வந்து வைத்து விடுகிறோம். சோ இந்த மாதிரி ஒரு அநீதி இந்தியாவிலும் உலகம் முழுவதும் இழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
அப்ப ஏழைகளா இருந்தா, படிக்காதவங்களா இருந்தா, தாழ்மையா இருந்தா, ஒரு சேரி பகுதியில குடியிருந்தா, ஒரு ஆட்டோ ஓட்டுகிறவராக இருந்தால், ஓகே, ஒரு 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 என்ன சொல்றது, இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணுகிறவங்களா இருந்தா அவங்க எல்லாம் கீழ் மக்கள். பணக்காரவங்க, படிச்சவங்க, நல்ல உயர்வான வேலையில இருக்கிறவங்க, நல்ல பெரிய வீடுகளிலே குடியிருக்கிறவங்க, நல்ல சொந்தமா கார் வச்சிருக்கிறவங்க, இவங்களெல்லாம் மேன்மக்கள் அப்படின்னு சொல்லி நாம நாம தான் ஒரு உலக ரீதியிலே ஒரு கணக்கு ஒன்று வைத்திருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய கண்களிலே எல்லாருமே விலை இல்லாதவர்கள் தான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். யார் தேவனுடைய சமூகத்துல விலை உள்ளவர்கள் என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறவர்கள் தான் அவருக்கு ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உலகத்துல இருக்கிற ஒரு பணக்காரன் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ப்ரெஷியஸா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு ப்ரெஷியஸா இருக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஆனா அதே நேரத்துல உலகத்துல எவ்வளவு ஏழையா இருக்கலாம். உங்க வீட்டுல வந்து பாத்திரம் கழுவிட்டு போற ஒரு அம்மாவா இருக்கலாம், பாத்ரூம் ஒரு அம்மாவாக இருக்கலாம், வெளியில தெருக்கு ஒட்டுகிற மக்களாக இருக்கலாம். ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்களா ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்கதான் தேவனுக்கு ப்ரெஷியஸ் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தராசிலே வைக்கப்பட்டால் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நம்மை தராசில வைத்து நிற்கிற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார். உங்களுக்கு தெரியும், தானியேல் 5வது அதிகாரத்திலே பெல்ஷாத்சார் அப்படிங்கிற அந்த ராஜா அவன் தன்னுடைய வைப்பாட்டிகளுக்கும் மற்ற விஐபிஸுக்கும் ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்து அவன் எருசலேம் தேவாலயத்திலே இருந்து என்னுடைய தகப்பனாராகிய நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த அந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வா, நான் அதுலதான் நான் மது அருந்த வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு வந்து அது மது அருந்தின போது அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே அவருக்கு முன்பதாக சுவரிலே வந்து ஒரு எழுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். மெனே மெனே தெக்கேல் உபார்சீன் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தானியேல் 5:27 வாசிங்க சொன்னா, தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். அப்ப பாருங்க, அந்த ராஜாவையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தராசிலே நெருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்பொழுதுமே யோசிச்சு கொள்ள வேண்டும், தேவன் தம்முடைய தராசிலே வைத்து நம்மை நிறுத்தால் நம்ம எப்படி இருப்போம்? will we be of any worth அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப தராசில வைக்கப்பட்டால் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். பாருங்க, ஏருக்கு கூட வெயிட் இருக்குது. அதனாலதான் நீங்க ஜுவல்லரி ஷாப்ஸ்ல போய் ஜுவல்ஸ் வாங்கினீங்கன்னு சொன்னா அவங்க அந்த வெயிங் மிஷினை வச்சு என்ன செய்ப்பாங்க, கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் ஒரு கிளாஸ் கியூபிக்குள்ள வச்சுதான் அந்த அந்த வெயிங் மிஷின் இருக்கும். ஏன்னா காற்று பட்டா கூட அதுல வித்தியாசத்தை உண்டாக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாயையிலும் லேசானவர்கள் அப்படின்னு சொல்லி டேவிட் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனை அறியாத மக்கள் இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனை அறிந்த அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் மிகவும் விலையுயர்ந்தவர்களாக பார்க்கிறார் அப்படி சொல்லி தான் பார்க்கிறோம். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமே மாமே என்று சொல்லி சொல்லுகிறாங்க. பாருங்க, கீழ்மக்கள் மாயை. ஏன்னு சொன்னால் அவர்கள் விரும்பினாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது கஷ்டங்களை அவங்ககிட்ட சொன்னோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ என்னால முடிஞ்சிருந்தா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஆனா என்னாலேயே முடியாதுங்களேங்க, நானே இந்த நிலைமையில இருக்கிறேங்களே அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்வாங்க, கீழ்மக்கள் சொல்லுவாங்க. they will have a good heart but they cannot do anything. அதனாலதான் அவங்க மாயை, அவங்கள போய் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல மேன்மக்கள் என்ன தெரியுமா, அவங்களால முடியும் ஆனா செய்ய மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவன் திருடி சம்பாதிச்ச பணத்தை நமக்கு கொடுத்தா அந்த பணம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் எப்படி இன்னும் திருடி இன்னும் அதிகமாக பணத்தை சேர்க்க வேண்டும் சொல்லிதான் மேன் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். எப்போவாவது எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவன் ஒரு நன்மை செய்ய தீர்மானிப்பான். அப்போ இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீடியாவில் தன்னை பெரிய ஆளாக்கி ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி வேட்டி சட்டைகளை கொடுத்து தன்னை பெரியவனாக காண்பித்துக் கொள்ளுவான். ஏன்னு சொன்னால் அடுத்த எலெக்ஷன்ல
ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லி. சோ இந்த மாதிரி மேன்மக்கள் என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க. அதனால அவங்கள என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்ப முடியாது. கீழ் மக்கள் அவங்களால ஒன்று செய்ய முடியாது, அதனாலே அவங்களே நாம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாதுன்னு சொல்லும்போது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையிலே இவர்களாலே உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் மீன் பண்றாரே ஒழிய வேற நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. நம்முடைய பிரச்சனையிலே இவங்களாலே வந்து நமக்கு கூட நின்று உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ரெண்டு தரத்தாரும், அதாவது டோட்டலி எந்த ஒரு மனுஷனுக்கும் நம்ம அஞ்சியும் பயனில்லை, அவனை நம்பியும் பயனில்லை அப்படிங்கிற ரீதியிலே டேவிட் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ கீழ் மக்களா இருந்தாலும் மீன் மக்களாக இருந்தாலும் அவங்க வெறும் மாயையா இருக்கிறாங்க, வெறும் பொய்யா இருக்கிறாங்க. அதை நம்ம நம்பி என்ன செய்ய முடியாது, நம்ம 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 வாழ்க்கையை அவர்களிடத்திலே ஒப்புவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டேவிட் இங்கே எழுதுகிறாரு. அதே வசனத்தை பாருங்கள், அதுல நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொடுமையை நம்பாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த மேன்மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் மெயின்லி எப்படி பணக்காரங்களா ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா ஏமாற்றி, திருடி, கொலை செய்து, கொள்ளையடித்து, பொய் சொல்லி பலவிதமான குறுக்கு வழிகளிலே அவங்க பணம் சம்பாதித்து இன்றைக்கு அவங்க பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, மேன்மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனா அவங்கள என்ன செய்யக்கூடாது, அவங்க செய்கிறதெல்லாம் கொடுமை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளக்கூடாது. சாரி, இவங்க செய்யறதெல்லாம் கொடுமை என்பதை நம்ம அறிந்து கொண்டு நாம என்ன செய்யக்கூடாது, அவங்கள நம்பி நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம அமைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த எம்எல்ஏ தெரியுங்க, எனக்கு அந்த எம்பியை தெரியுங்க, எனக்கு அந்த ஆளு தெரியும், அவர் அரசியல் நல்ல பெரிய ஆளு, இந்த இவரை தெரியும், இவரு கார்பரேஷன் ஆபீஸ் போனா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, சோ அவர் என் காரியத்தை செய்து கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்றவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களும் யார செய்வாங்க, ஒரு பர்சனல் பெனிஃபிட் இல்லாம யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. சோ இவர்களை நிச்சயம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்படிப்பட்டவர்களுடைய செல்வம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் துன்மார்க்கருடைய முடிவு நமக்கு நன்றாக தெரியும். சங்கீதம் 37:2 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பும் பூண்டை போல வாடி போவார்கள் என்று எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ பெரிய பெரிய மனிதர்களை பார்க்கிறோம், பெரிய பெரிய ராஜாங்கங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். அவங்களாம் இன்னைக்கு எங்கே போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ட்ரேஸே இல்லாம அவங்க அழிந்து போய்விட்டதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். சோ அவங்க நம்ம நம்பி பிரயோஜனமே கிடையாது என்று சொல்லி இங்க எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் அப்படின்னு சொல்லி இங்க டேவிட் எழுதுகிறாரு. தாவீது ஒரு ராஜா தான், தாவீது ஒரு பெரிய செல்வந்தர் தான். ஒரு ராஜாவோட பணக்காரன் ஒரு தேசத்துல இருக்க முடியுமா? லைக் அந்த புரூனை அப்படிங்கிற ஒரு தேசத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இட் இஸ் ஃபாரஸ்ட் கண்ட்ரில உள்ளது. லைக் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, அந்த ஏரியாவில் இருக்கிற புரூனை அப்படிங்கிற கண்ட்ரி. அந்த புரூனையுடைய ராஜா வந்து இஸ் அ சுல்தான். அந்த முழு கண்ட்ரியுமே சுல்தானுக்கு தான் சொந்தமா, வேற யாரும் அதுல சொந்தம் பாராட்ட முடியாது. சுல்தானா பார்த்து இந்தா நீ நிலத்தை வச்சுக்கோ, இந்தா நீ இதுல வீட்டை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அதனால அந்த தேசத்துல யாருமே தனக்கு சொந்தம் என்று ஒன்றே சொல்லிக்கொள்ள முடியாது, முழு கண்ட்ரியும் அவருக்கு தான் சொந்தம். அந்த மாதிரி தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவர் தாவீது வந்து தன்னுடைய செல்வத்தை ஒரு பொருட்டாக எண்ணவே கிடையாது. ஒரு இடத்திலும் என்னுடைய செல்வ செருக்கினாலே நான் இதை செய்திருவேன், நான் என்கிட்ட பணம் இருக்குது, பலம் இருக்குது, படை இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க, என்னால இதை செய்ய முடியும்னு சொல்லி டேவிட் ஒரு இடத்திலும் சொன்னதாக நம்ம பைபிள்ல வாசிக்கவே முடியாது. டேவிட் வந்து ஏழையா இருந்து பணக்காரராக மாறினவர். ஒரு ஆடு மேய்க்கிறவர் எப்படி இருந்திருப்பாரு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவருடைய பொசிஷன் என்னவா இருந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் அவருடைய பொசிஷன் வந்து ஒரே அந்த தம்புரு தான், அவருக்கு வேற ஒண்ணுமே, தம்புரும் அந்த அங்கியும் தான் அவருக்கு பொசிஷனாக இருந்திருக்க முடியும். அவ்வளவு ஏழையாக இருந்து இன்னைக்கு தேசத்திலேயே பெரிய பணக்காரராக
மாறி மாறி இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்லுகிறாரு, அந்த பணத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து விடக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை பணத்து மேலதான் இருக்குது. நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா பேங்க்ல பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எனக்கு நல்ல ஒரு 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 பென்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ எனக்கு ஒன்றும் ஃபைனான்சியலா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நிறைய பார்க்குறாங்க, நம்ம பார்க்கிறோம். ஆனா டேவிட் சொல்கிறாரு, நியாயமான முறையிலே செல்வம் சேர்ந்தாலும் அந்த செல்வத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இது இருக்கிறதுனால என் வாழ்க்கை நன்றாயிரும், அது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யம் வந்து எப்பவும் வரும், எப்பவுமே போகும். இன்றைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவன் மாதிரி ஒரு பெரிய அடக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் இடிந்து எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் நடுத்தருவிலே போட்டு கொண்டிருந்த துணியோடு கூட நின்ற கோடீஸ்வரர்கள் எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். சோ உலகத்துல ஒருவேளை அவங்க நியாயமா சம்பாதிச்சிருந்தாலும் கூட அது அவங்ககிட்ட நிலைக்காது அப்படிங்கிறத நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். சோ இவங்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. கொள்ளையினாலே பெருமை பாராட்டாதிருங்கள் அப்படிங்கிறாரு. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய இது போயிடுச்சுதான். Can you see my PPT? PPT is just moved out. Okay, sorry. Not showing now. Yeah. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூடாது பாருங்க, இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் அப்படின்னு சொல்லி நான் இப்பதான் சொன்னேன். பணத்தின் மேலே இருதயத்தை வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி ஐஸ்வர்யத்தின் மேலே மனம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணத்தை பார்த்து பார்த்து மகிழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தினம் இடத்துல எனக்கே தெரியும் எவ்வளவு பணம் போகுது சொல்லி பாக்குறவங்களா இருக்கிறாங்க. அவங்க மனமெல்லாம் அந்த பணத்தின் மேலேதான் இருக்கும். என் பணம் எனக்கு பாதுகாவலை தரும் என்கிற ஒரு நம்பிக்கை, அதனாலதானே பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே, 3 சந்ததிக்கும் நான் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சிலருக்கு பணம் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலே ஒரு கர்வம், அதனாலே ஒரு பெருமை, அதனாலே ஒரு அகந்தை, அதை வைத்து நான் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது பாருங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது தான் பணத்தின் மேலே நம்ம இருதயத்தை வைக்கிற ஒரு விஷயமாக காணப்படுகிறது. பட் இட்ஸ் வெரி வெரி ராங் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம இங்கே தெளிவாக வாசிக்கிறோம். அதனால பணத்தை குறித்து இங்க டேவிட் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்னிங்கை கொடுக்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. ஐஸ்வர்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், லூக்கா 12:19 ஐஸ்வர்யம் உள்ள எல்லாம் நன்றாய் விளைந்தது, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே பொருள் சேர்த்து வைக்கப்பட்டது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று தன் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவனைதான் ஆண்டவர் சொல்லுறாரு, மதிகேடனே அப்படிங்கிறாரு. இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா உன்கிட்ட எடுக்கப்பட்ட உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. சாரி உலகத்தையும் PPT தெரியல. ஓ சாரி 1 செகண்ட், ஷேரிங் வருது. I don't know what happened. இப்ப தெரியுதா பிரதர்? இல்ல பாஸ்டர் தெரியல. ஹலோ, இல்ல இன்னும் தெரியலையா? நோ நீங்க திரும்ப அன்ஷேர் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு திரும்ப ஷேர் பண்ணுங்க PPT-ய. Now visible, right? Now it's visible, huh? Yeah, visible pastor. Okay. Is it okay now? Yeah, okay pastor, proceed pastor. Okay.
சோ ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். இது உலகம் முழுக்க உன்னுடைய ஆத்மாவை நீ இழந்துட்டா எப்படி இருக்கும் சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ we have to be very careful about the wealth. நம்முடைய மனசை அதில் வைக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. 11-12 வசனங்களுக்கு வருகிறோம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் என்று அழகா அந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லமை குறித்து தான் தாவீதுடைய நம்பிக்கை இருக்கிறதை பார்க்கிறோம். சோ அருமையானவர்களே, உலகத்துல எவ்வளவு பணம் இருந்தாலும், நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்தாலும், நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே இருப்பதுதான் நல்லது. அதுதான் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் சேஞ்சிங் ஃபேக்டர்ஸ் தான். இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா நம்முடைய தேவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறாரு. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே அப்படின்னு சொல்லி. அதாவது தேவன் பல சூழ்நிலைகளிலே திரும்பவும் திரும்பவும் தன்னுடைய வல்லமையை தாவீதுக்கு அவர் காண்பித்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையை தாவீது கண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பவுலை பார்த்து என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி டேவிட் இடத்துல தேவன் பேசி இருக்கிறாரு. நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய வல்லமையை தேவன் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் 2 தரம் கேட்டிருக்கிறேன், அதாவது நாட் 2 தரம், நாட் 2 times, ரிப்பீட்டட்லி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதனால்தான் அவர் தேவன் மீதே அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால நான் என்னுடைய அதிகாரத்தினாலே உபயோகித்து நான் அதிகாரத்துல நான் பெருமை கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. டேவிட் சொல்லுகிறாரு, நான் ஒரு தேவனுடைய பிரதிநிதி மட்டும்தான், அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம தேசத்துல பணம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பணத்தை வைத்து என்னவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நிலைமையில இருக்கிறதே நம்ம உணர்கிறோம். சோ we got to be careful. பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. கிருபையும் உடையது ஆண்டவரே அப்படிங்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், வல்லமை மாத்திரம் தேவனுடையது அல்ல, கிருபையும் அவருடையதுதான். அப்போ அந்த கிருபை இல்லாம தான் உலகத்துல பணம் இல்லாம, பதவி இல்லாம, பட்டம் இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா தேவனுடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மனிதருக்குள்ள இந்த 2 தன்மைகளையும் காண்பது ரொம்ப அரிதுன்னு போட்டிருக்கிறேன். மனிதருக்குள்ளே அவங்க வல்லமை இருந்தா அவங்ககிட்ட கிருபை இருக்காதுங்க, அவங்ககிட்ட கிருபை இருந்தா அவங்ககிட்ட வல்லமை இருக்காது. ஆனா கிருபையும் வல்லமையும் கொண்ட ஒரே ஒருவர் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்பது தேவனுடைய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2:4 பார்க்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். சோ கிருபையும் நம்முடைய தேவனுடையதுதான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்வது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. நம்முடைய தேவனுக்கு, அதாவது அவருடைய வல்லமையை அவர் சத்துருக்கள் மேலே காண்பிக்கிறார், அவருடைய கிருபையை அவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம காண்பிக்கிறார். இன்னைக்கு பொருளாதாரம், உலக பிரகாரம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம தேவனுக்கு விரோதிகளாய் இருக்கிறதை விட, இன்னைக்கு உலகத்திலே ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டு நம்ம தேவனுக்கு மேலே அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பதுதான் அவசியம். ஏன்னு சொன்னா இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத காரியங்களை தேவன் நமக்கு செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறாரு. அதைத்தான் டேவிட் ரொம்ப கிளியரா சொல்லுகிறாரு. அவனோடைய செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நன்மை செய்கிறவர்களுக்கும் தேவன் பலன் அளிக்கிறாரு, தீமை செய்தவர்களுக்கும் தேவன் பலன் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 பால் சொல்லுகிறாரு, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நான் உங்க ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பிக்சர்ஸ் போட்டிருக்கிறேன், 2 ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்கிறேன். தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நன்மை செய்யாத ஒருவன் இயேசுடைய அந்த சிங்காசனத்தின் முன்பதாக அப்படி குனிந்து வெட்கி தலை குனிந்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா கீழே உள்ள பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா கோடாகோடி பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் புகழ ஆரவாரம் செய்ய
ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு கிரீடத்தை வைக்கிறதை நம்ம கீழே பார்க்கிறோம். அப்போ நன்மை செய்கிறவர்களுக்குரிய பிரதிபலனை இங்கே பார்க்கிறோம், தீமை செய்கிறவர்களுக்குரிய பிரதிபலனை நாம மேலே பார்க்கிறோம். சோ எல்லாருக்கும் தேவன் பலன் அளிக்கிறாரு. ஆனா எந்த பலனை இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், பிரதிபலன்களோடு கூட வரப்போகிறார். உலகத்தின் செல்வங்களையோ இல்ல செல்வந்தர்களையோ நம்ம நம்பாதபடிக்கு நம்முடைய முழு நம்பிக்கை கர்த்தர் மேலே வைத்தால் இன்றைக்கு நாம் அவரிடத்திலிருந்து நல்ல பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 68-62 நல்ல ஒரு நோட்டோடு கூட முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். நாளை காலையில் சந்திக்கும் போது நாம சங்கீதம் 63 நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஓவர் டு யூ பிரதர் டேனியல். Sugandhi sister, kindly do the closing prayer, sister. பிரதர், நான் ஜெபம் பண்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளை காண செய்தீரே, இந்த கிருபைக்கா தயவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த மன்னாவுக்கா நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா, நீர் எங்களுடனே பேசின கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐஸ்வரத்தை நம்பாதிருங்கள், தேவனையே நம்பி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்று தந்தீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளை நீர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. பிரத்யேகமாக எங்களுக்கு கற்றுத்தந்த பாஸ்டர் ஐயாவுக்காக, அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இருக்கின்ற பிரயாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேகர் இந்த கூடுகையிலே பங்கு பெறவும், உண்மை அறிந்து கொள்ளவும், வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உமது நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க நீர் உதவி செய்யும். சகல துதி கன மகிமையாகவும் முருகேற்போம் மீட்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. Amen. Thank you all. Amen. Thank you, Pastor. Thank you, brother.